அசோகவனத்தில் அன்னை சீதா பிராட்டி தூய்மையே வடிவாக அமர்ந்திருந்தாள். ராமர் ராவணனை வதம் செய்தார். இந்த செய்தியை அன்னையிடம் உடனே சொல்ல வேண்டும் என்று புறப்பட்ட அனுமன் சீதையின் முன்னால் சடார் என்று வந்து குதித்தான். அனுமன் சீதாதேவி முன் கை கூப்பியவாறு நெகிழ்ச்சியுடன் நின்றான். என்ன நடந்தது அங்கே? என் பிராணநாதர் வெற்றி பெற்று விட்டாரா? அன்பு ததும்ப கேட்டாள் அன்னை. சொல்லின் செல்வனுக்கு தொண்டை தழுதழுத்ததால் பேச்சு வரவில்லை. அன்னையிடம் உடனடியாக வெற்றி செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தன் மோதிர விரலால் அன்னையின் முன் மண்ணில் ஸ்ரீ ராமஜயம் என்று எழுதினார். என் மகன் ஆஞ்சநேயர் எத்தனை புத்திசாலி என்று அன்னையின் மனம் அளவற்ற பூரிப்பில் மலர்ந்தது. ஆஞ்சநேயா, நீ எழுதிய இந்த மந்திரம் எழுதும் மந்திரமாக புகழ் பெறட்டும். இந்த மந்திரத்தை எழுதுபவர்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும் என்று கூறினாள். ஆசிர்வதிக்க விரும்பினாள். அச்சதி இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தாள். வெற்றிலை கொடி தென்பட்டது. துளிர் வெற்றிலைகளை பறித்து தன் முன் பவ்யமாய் வணங்கி நின்ற அனுமனின் சிரசின் மேல் தூவி ஆசீர்வாதம் செய்தாள். வெற்றிலை மாலை சாற்றி உன்னை வழிபடுபவர்கள் வாழ்வில் ஆனந்தம் மலரட்டும் என்று வாழ்த்தினாள். இப்படித்தான் ஸ்ரீராமஜயம் என்னும் மந்திரத்தை எழுதி ராமரை வழிபடும் பழக்கமும் வெற்றிலை மாலை சாற்றி அனுமனை வழிபடும் பழக்கமும் ஏற்பட்டது. இதனால் அவரவர் விரும்புவது நடக்கும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுன்னா ஆன்மீக பாதையில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.